சுகர் இஸ் த நெக்ஸ்ட் ஆல்கஹால், சிட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங். அப்படின்னா என்னன்னாங்க, முன்னையெல்லாம் கெட்ட பழக்கங்கள் அப்படின்னாங்க மதுபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் எடுக்கிறது, பீடி சிகரெட் பிடிக்கிறது, ஸ்மோக்கிங் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அதிகமான இனிப்பு நிறைந்த உணவுகள் எடுப்பதும் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருப்பதும் தான் அடுத்த கெட்ட பழக்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தினுடைய விளைவு தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைங்க. உடல் பருமன் ஒரு சைலண்ட் டிசீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வரைக்கும் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கும். வேற ஏதாச்சும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை மூளையில் அடைப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இவருக்கு இருந்திருக்கு அப்படின்றதே தெரிய வருங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இளம் வயதில் மூட்டு வலி முதுகு வலி ஏற்பட ஒரு முக்கிய காரணமே இந்த உடல் பருமன் சொல்லக்கூடிய ஒபிசிட்டி பிரச்சனை தாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு நார்மல் வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 வயசுல எந்த அளவுக்கு மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புல தேய்மானம் ஏற்படுதோ, உடல் பருமன் அதிகமாக இருப்பவங்களுக்கு ஒரு 30-35 வயசுலேயே அந்த அளவுக்கு தேய்மானங்கள் ஏற்படுங்க. இதனால வெறும் மூட்டு வலி மட்டும் இல்லாமல் மாடிப்படி அவங்களால சாதாரணமாக ஏறி இறங்க முடியாது. ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாயிருவாங்க. ரொம்ப அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படுற அந்த இடத்துல இவங்களால அதை செய்ய முடியாது. ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இவங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ஹைட்டை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுடைய வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க கட்டாயமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுப்பீங்க அப்படின்னா அதை கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காமல் இருக்கிறத பாருங்கள். அடுத்து நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப லேட் நைட் ஃபுட்டு எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியங்கள் மற்றும் ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து தான் உங்களுடைய வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தினசரி ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆவது செய்ய பாருங்க. இதை செய்வதனால உங்களுடைய வெயிட்டை உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுடைய ஹைட் மற்றும் வெயிட்டை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன்.